Hi friends, welcome to Pravanya Home. இந்த சவுண்டை கேட்டாலே இந்த சிப்ஸ் வந்து எந்த லெவலுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல முத்தின வாழைக்காவாக எடுத்துக்கிட்டால் தான் வாழைக்காய் சிப்ஸு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸு செஞ்சுட்டு ஒரு சிலர் சால்ட்டு மிளகாத்தூள்லாம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கக்கூடிய சிப்ஸ் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு தேவையான உப்பு, அதில் கொஞ்சம் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்லைசரை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ்னால் நீங்கள் கட் பண்ணி அதுக்கு பிறகு ஆயிலில் போடலாம். வாழைக்காய் சிப்ஸை பொறுத்த வரையிலும் வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு டைரெக்டாக இது மாதிரி சீவி போட்டால் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளானாலும் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு சலசலப்பு, அதாவது எண்ணெயில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் சிப்ஸோட சலசலப்பு வந்து அடங்கின பிறகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த உப்பு தண்ணியை சேர்த்தோம்னா இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பு கிடைச்சிடும். இது மாதிரி கலந்து விட்டுடணும். இந்த தண்ணியை ஊற்றி லைட்டாக கலந்து விட்டு நீங்கள் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து இந்த சிப்ஸை எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வாழைக்காவை சீவும் போது நீங்கள் இந்த பச்சை நிறம்லாம் இல்லாமல் சீவனாதான் உங்களுக்கு இந்த ஸ்லைசரில் வந்து லாஸ்ட்டாக சீவ நார் சிக்கிட்டு எண்ணெயில் விழாத கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்பும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டிலையே வந்து வாழைக்காய் சிப்ஸு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் வறுத்து போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ்னால் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் போடலாம். இது வாழைக்காய் சிப்ஸுங்கிறதுனால மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிங்க. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம வந்து எண்ணெயிலேயே வந்து உப்பு தண்ணி தெளிச்சாச்சு, அதனால் அதிகம் சேர்த்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி 1 மாதம் ஆனாலும் இதோட கிறிஸ்ப் வந்து கொஞ்சம் கூட குறையாது. உங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் ஈஸியாக வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். எவ்வளோ ஒரு மொறுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து பர்ஃபெக்டாக வந்து வாழைக்காய் சிப்ஸு ரெடி செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்